ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பங்குனி மாதத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அதிகாரமான தோற்றம் அதிகமாக வந்துட்டு இருக்கும், பிடிவாதமான குணமும் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதிகாரமான தோற்றமும் பிடிவாதமான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நல்லபடியான வாழ்க்கை, நல்ல விதமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடியது அல்லது வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை வெகுமானங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான், மருத்துவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, செங்கல், மணல், சிமெண்ட் சம்மந்தப்பட்டது, இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெய்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செக்கு எண்ணெய் சம்மந்தப்பட்ட இயற்கையான ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட உணவு வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உன்னதமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். செவ்வாய் பகவான் மருத்துவத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த மருந்து கடை, மெடிக்கல் கடை சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். செவ்வாய் பகவானோடு ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் வருமானம், பளிர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதம் வந்துட்டு இருக்கும். திடீர் வருமானங்கிறது எப்படி கிடைக்கும்? மொத்தமாக மருந்து வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கத்தையாக பணம் சேரக்கூடிய பாக்கியங்களை இந்த மாதம் முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் வந்துட்டு இருக்குது. புதன் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில், அதாவது 10ஆம் இடத்து அதிபதி, உத்தியோகத்துக்கு அதிபதி, ஜீவனஸ்தான அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஜீவனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மிகப்பெரிய ஆவணம் கிடைக்கக்கூடிய, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை தள்ளுனா போதும், இந்த வாரத்தை தள்ளுனா போதும், இந்த நாளை தள்ளுனா போதும் அப்படிங்கிறது பெரும்பாடாக இருந்துட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களுடைய ஜீவனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மிகப்பெரிய ஆவணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதே பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள், வாழ வேண்டிய பிள்ளைகள் வலைதளத்தை பார்த்து ஏமாந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை தான், நம்ம பிள்ளை தங்க பிள்ளை தான் அப்படி இருந்தால் கூட அந்த தங்க பிள்ளை கூட தவறுக்கு போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைகள் வகையில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் அதே 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது மிக மிக சிறப்பு. பொதுவாகவே நல்ல இடங்களில் சுப கிரகம் நல்லா இருந்தாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதில் பொதுவாக ஒரு கிரகம் ஆட்சி அல்லது உச்சமாக இருக்கும்போது இன்னும் நல்லா இருந்துகிட்டு இருக்கும். இதில் சுக்கிர பகவான் அப்படிங்கிற சுப கிரகம், அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அப்படிங்கிறது, கிள்ளி கிடைக்க வேண்டிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த வெள்ளி சுக்கிரம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கான உயர்வுகள் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்வுகளை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய நட்பு வகையில் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உயரங்கள் கிடைக்கும், அல்லது ஏற்கனவே உயரத்தில் உள்ளவர்களுக்கு சிகரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த உயரங்களும் சிகரங்களுக்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கையில் அதி உன்னதமான ஒரு சில சாதனைகள் பண்ணக்கூடிய அல்லது சரித்திரம் படைக்கக்கூடிய, வாழ்க்கையில் தரித்திர நிலையில் இருக்கிறவங்க கூட ஓரளவு சரித்திரம் படைக்கக்கூடிய பாக்கியங்களை சாதகமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பங்குனி மாதம் அமையுது. இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, அட்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த மாதத்தில் இருந்துகிட்டு இருக்கும்.
கடந்த காலங்களில் தீராத நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெரிய பெரிய மருத்துவமனை பெரிய பெரிய மருத்துவர்களை பார்த்து கூட நமக்கு வந்து மருத்துவர் நிவர்த்தி கிடைக்கல, நோய் நிவர்த்தி ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த மாதத்தில் சாதாரண சிறிய மருத்துவமனை அல்லது சிறிய மருத்துவரை பார்க்கும் பொழுது பெரிய நோய் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். சார், இந்த பங்குனி மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படிலாம் இருக்க போகுதுன்னு சொன்னீங்க சார். இவங்களுக்கு இன்னும் மேன்மையாக இருக்கிறதுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான நன்மைகளை வழங்க இருக்கு சார்? பங்குனி மாத கிரக நிலைகளை பொறுத்து விருச்சிக ராசிக்கு மேன்மையான நன்மைகள் நடக்கக்கூடிய பாக்கியங்களை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால, சனி பகவானோடு சூரிய பகவான் சம்பந்தப்படுறதுனால, அதாவது எல்லை இல்லாத பாசம் வைக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தில் வந்து ரொம்ப நாளாக குழந்தை வரம் இல்லாமல் விரதம் இருந்து வேண்டுதல் வச்சு தவம் இருந்து ஒரு பிள்ளை பெற்றோம் அப்படின்னா அந்த பிள்ளை மூலமாக தேவையில்லாத அவமானம், தன்னுடைய குடும்பத்துக்கு வெகுமானம் அப்படிங்கிறது ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்கணும். ஆனால் வெகுமானம் கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் மூலமாக அவமானம் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த அவமானங்களை அடியோடு தடுத்து நிறுத்துவதற்கு, அதே மாதிரி 10ஆம் இடத்துல வந்து கேது பகவான் உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை கிடைக்காம, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்காம தகுதியே இல்லாத ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான எதிர்மறையான சூழல்களை எல்லாம் அடியோடு தவிர்த்து உங்களை வந்து மிகப்பெரிய அரவணைப்பாக பாதுகாக்கக்கூடிய, அங்கலாப்பு படக்கூடிய இந்த உலகத்தில் உங்களை அரவணைப்போடு காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பாக இருந்துட்டு இருக்குது. உங்களுடைய புத்திக்கு தகுந்த மிகப்பெரிய சக்தியை வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மேன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.